வெல்கம் டு உமாஸ் கிச்சன். வணக்கம். வெல்கம் டு உமாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்காகவும் என்னுடைய பிரார்த்தனை என்றைக்குமே இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகலான்னா ஃப்ளைட் வீடியோ தாங்க. என்ன அடிக்கடி ஃப்ளைட் வீடியோ போடுறேன்னு நினைக்கிறீங்களா? நான் அடிக்கடி ஃப்ளைட்டில் போகிறவ தான். ஆனால் எல்லா வீடியோவும் நான் போடுறதில்ல. எனக்கு இது நல்லாயிருக்கு போடணும்னு தோணும்போது தான் போடுறேன். இப்போ இந்த ஃப்ளைட் வந்து நான் எப்போதும் போகிற மாதிரி 3 சீட் உள்ள ஃப்ளைட் இல்லை. இங்கே 3 இங்கே 3 அங்கே 3 அப்படின்னு பெரிய ஒரு உலகமே இருக்கிற மாதிரி பெருசாக இருக்குது அந்த ஃப்ளைட்டு. அந்த ஃப்ளைட்டு நம்பர் வந்து 805, அதாவது ஏஐ 805. ஏஐனா ஏர் இண்டியா, 805னா அதோடைய நம்பர். இது வந்து டெல்லியிலேருந்து பாம்பே வருது, டெல்லி டு பாம்பே. அது 8 மணிக்கு எடுக்கிறாங்க. இது அரைவல் பாம்பேயில் வந்து 10:30க்கு வந்துடும். இதோட மாடல் ஏர்பஸ் 350. நீங்கள் பார்த்தீங்கள இந்த டான்ஸ் ஆடுறதெல்லாம், அது வந்து ஏர் இண்டியா வந்து நமக்கு வந்து அந்த பக்கல்ஸ் எல்லாம் போடுவாங்களே, அந்த பெல்ட்டு இதெல்லாம் அந்த முன் தற்காப்புக்காக நம்ம என்ன பண்ணுவோங்கிறத அவங்க காமிப்பாங்கள்ல, அதை இந்த மாதிரி மூலியமாக நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி வரவேற்கத்தக்கது தான், பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. எல்லா ஃப்ளைட்டை விட ஏர் இண்டியா வந்து 25 கிலோ அலோட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. எல்லா ஃப்ளைட்டும் 15 கிலோ தான். அதனால நாங்கள் எப்போவுமே ஏர் இண்டியா தான் செலக்ட் பண்ணுவோம். ஆனால் மே 1 ஏர் இண்டியாவும் 15 கிலோ ஆக்கிருச்சு. அதனால் எந்த ஃப்ளைட் புக் பண்ணாலும் நமக்கு ஒன்று தான். மோஸ்ட்லி எல்லா ஃப்ளைட்டையும் ஏர் இண்டியாவும் சேர்த்து கம்பேர் பண்ணும்போது ஏர் இண்டியாவில் ஒன்று பெஸ்ட்டு. ஏன்னா நமக்கு சாப்பாடு தர்றாங்க ஃப்ரீயாக. ஆனால் கொஞ்சம் டிக்கெட் காஸ்ட்லியாக இருக்கும். இப்போ நீங்கள் முன்னாடி பார்க்குறீங்களா, அதாவது ஒவ்வொரு சீட்டுக்கும் முன்னாடி ஒரு சின்ன குட்டியாக ஒரு டிவி இருக்கும். அதில் நம்ம வந்து படம் பார்க்கலாம், இல்லை கேம் விளையாடலாம், மியூசிக் பார்க்கலாம், என்ன வேணால் அதில் நம்ம அப்புறம் நம்ம ஃப்ளைட்டு எங்கே போகுதுங்கிறது பார்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் எல்லா ஃப்ளைட்லேயும் இருக்காது. அது நமக்கு கொஞ்சம் படம் பார்த்துட்டே நம்ம வரும்போது சாப்பிட்டுட்டு படம் பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளேயே நம்ம அரைவல் ஆயிடுவோம். அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ராவலிங். அதாவது இது பார்க்குறீங்களே, இது என் பையன் சாப்பாடு அதில் கொடுத்தது. அவர் வந்து நான்வெஜ் கேட்டாப்புல. அவங்க கொடுத்தது வந்து வெஜ்ஜு. அது தெரியல, நம்ம திறந்து பார்த்து சாப்பிடும்போது தான் தெரியுது. பாருங்கள், இப்படியும் நடக்கும். நான் வந்து சாப்பிட்டது நான்வெஜ்ஜு. ஆனால் சிக்கன் அவ்வளோ நல்லா இல்லை. அதனால் எங்கள் பையன் சொன்னாப்புல இது வெஜ்ஜு பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லி. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எல்லாருடைய சீட்லேயும் ஒரு ஹெட்ஃபோன் வச்சுருப்பாங்க புதுசாக. அதை காதில் மாட்டிட்டு தான் நம்ம இந்த படம் எல்லாமே பார்க்க முடியும். ஏன்னா அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸுன்னு இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த ஏற்பாடு. அதாவது அந்த காலத்தில் அந்த காலம்னா 1977 நான் முதல்ல இதில் வந்தேன். ஏர் இண்டியாவில் தான். அது மெட்ராஸ்லேருந்து. டொமசில் வந்து இந்தியன் ஏர்லைன்ஸ் மட்டும். ஏர் இண்டியா வந்து இன்டர்நேஷ்னல். அதனால் நான் ஃபஸ்ட்டு மெட்ராஸில் வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஏர் இண்டியாவில் பிடிச்சி நான் பாம்பேக்கு வந்தேன். அப்போல்லாம் ஃப்ளைட்டில் வரதா இருந்தால் திருவிழா மாதிரி நல்ல அழகான ட்ரெஸ் எல்லாம் பண்ணி செப்பல் கூட மேட்சிங்காக வச்சுட்டு ஒரு பெரிய திருவிழாவுக்கு போகிற மாதிரி அலங்காரம் பண்ணிகிட்டெல்லாம் வருவோம். அது வரவேற்பும் ஏர் இண்டியாவில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். எப்படி வரவேற்பு, ராயல் வரவேற்பாக இருக்கும். சாப்பாடும் சொல்லியே ஆகணும், அவ்வளோ நல்ல சாப்பாடாக இருக்கும். அந்த சாப்பிட்றதுக்காகவே நாங்கள் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் ஏறணும்னு நினைப்போம். இந்தியன் ஏர்லைன்ஸ்லேயும் நல்லா சாப்பாடு கொடுப்பாங்க. ஆனால் இப்போ அது கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே இல்லை. அப்புறம் இன்னொன்று சொல்லியே ஆகணும், நாங்கள்லாம் வரும்போது அந்த மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு வருவோம். ஆனால் இப்போ அப்படி பார்க்கும்போது சுத்தமாக இல்லை. எல்லாம் நைட் ட்ரெஸ்லேயே தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே வராங்க. ஆஃப் ஹேண்ட் போட்டுட்டு பெரியவங்களும் சின்னவங்களும் கணக்கே இல்லை. சும்மா கிழிஞ்சது மாதிரி ஒரு ஆஃப் ஹேண்ட் போட்டு டிஷர்ட் போட்டு கேஷுவலாக ஒரு கடைக்கு போகிற மாதிரி வந்துடுறாங்க. நான் தப்பாக சொல்லலை, கம்பேர் பண்ணி பார்க்குறேன். எங்கள் டைமுக்கும் இப்போக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குங்கிறத யோசித்து கம்பேர் பண்ணி பார்க்குறேன், அவ்வளோதான். இன்னொரு விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது லக்கேஜ் விஷயம். 15 கிலோனா நம்ம வீட்டில் வந்து 15 கிலோ இருக்கான்னு நம்ம வீட்டில் எடை மிஷின் வச்சு பார்த்துக்கணும். 1-2 கிலோ இருந்தால் சிலவங்கெல்லாம் விட்டுருவாங்க.
அது பிரச்சனை இல்லை. ஆனால் கூடுதல் 2, 3 கிலோக்கு மேலெல்லாம் அதிகம் இருந்தால் நிறைய காசு கேட்பாங்க, கிலோக்கு இவ்வளோ ரூபான்னு. இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கும்போது கூட நான் டெல்லியிலேருந்து வரப்போது நான் 3000 ரூபா கட்டிட்டு தான் வந்தேன். எதுக்கு அவசியம் இல்லாமல் வேஸ்ட்டாக பைசா கொடுக்கணும். அதனால் நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது கரெக்டாக லக்கேஜ் கரெக்டாக இருக்காங்கிறத ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணுறது ரொம்ப அவசியம். எப்போவுமே நம்ம ஃப்ளைட் பிடிக்கணுன்னா நம்ம ஃப்ளைட் வந்து எப்போவும் ஒரு ஒரு 1/2 ஹவர்னாச்சும் டிலே ஆகும். இந்த தடவையும் அப்படி தான். நான் 8 மணி ஃப்ளைட்டு எனக்கு எடுத்தது 8:30 மணிக்கு தான் எடுத்தாங்க. 10:30 மணிக்கு வர வேண்டியது 15 நிமிஷம் முன்னாடியே லேண்ட் பண்ணிட்டாங்க பைலட்டு. ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயந்தான். சில நேரங்களில் நமக்கு ரன்வேல இடம் இல்லாமல் அவங்க சுற்றிட்டே இருப்பாங்க. அது நம்ம தவிர்க்க வேண்டிய நமக்கு ஒன்றும் சொல்ல முடியாது அதைய. இவ்வளோ சீக்கிரம் நான் வெளியே வந்தாலுமே எனக்கு ஓலா பிடிக்கிறதுக்கு 1 ஹவர் வெயிட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. எப்போதும் போல் நான் வீட்டுக்கு லேட்டாக தான் வந்தேன். இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல சந்தோஷம். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பை, டேக் கேர்.